अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमावतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं तुरगविहगराजस्यन्दनान्दोलिकादिषुमधिगमन्यामात्मशोभान्ददानम् अनवधिकविभूतिम् अस्ति शैलेश्वरं त्वामनुजनमणिमेषैर्लोचनैर्निर्विशेयम्. இங்கே 8ஆம் திருநாள் திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனம். பகலில் காலமாக உற்சவம் கிடையாது, பகலில் திருமஞ்சனம். திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனம்ன்றது பெருமாளுக்கு நல்ல திருவாவரணங்கள்லாம் சாத்தி ஏற்கனவே லோகாந்த திருமஞ்சனம் ஆகிடும். அதுக்கப்புறம் திருவாவரணங்கள்லாம் சாத்தி பெரிய கங்காளத்தில் சூக்தாதிகள்லாம் ஜபிச்சு அதுக்கப்புறம் பெருமாளை அதில் திருவடி பர்யந்தம் உடைந்து ஆடுற மாதிரி அமிழ்தும்படி பண்ணி அப்புறம் கோஷ்டிக்கு தீர்த்தம் சாதிப்பட்டு இந்த இதில் பெருமாள் பஞ்சகச்ச வேஷ்டியும் அதுக்கு மேலே உத்திரியம் ஸ்தானத்தில் ஒரு வஸ்திரமும் சாத்திப்பார். பெருமாள் திருமண் காப்பி சாத்திப்பார். அதுக்கப்புறம் பெருமாள் மயில் பீலி கோடாலி முடிச்சு சாத்திண்டு மயில் பீலி சாத்திப்பார். இப்படியான ஒரு சந்தர்ப்ப விசேஷம் அவசரம். இந்த உற்சவத்தை இந்த ஆஸ்தானம் தான் இது. இந்த ஆஸ்தானத்தில் இதை நம்மாழ்வார் கண்ணனுக்கே அப்படின்னு சொன்னார். அவனாம் அவனே என தெளிந்துன்னு தேரில் தெளிந்து அவன்தான் சகல சாஸ்திரார்த்தையும் உபதேசித்தான்னு ஆயர்களில் ஒருவனை அவதரித்து வந்தான். சகல சாஸ்திரார்த்தத்தையும் தேர்தட்டில் உபதேசித்தால் தெரிஞ்சுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கண்ணனுக்கேன்னு சொன்னார். கண்ணனுக்கேன்றது இந்த திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனத்தை சங்கிரகித்தபடின்னு சொன்னோம். கண்ணன்னா சுவாமின்னு அர்த்தம். சுவாமின்னா சொத்துன்னா ப்ராப்பர்ட்டி, சொத்தை உடையவன் அர்த்தம். உபயோகியம் வந்து தானே, சரி, சொத்தை உடையவன் அர்த்தம். சொத்தை உடையவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய சொத்தை காப்பாற்றுவான். எப்படி காப்பாற்றுவான்? அதுக்கு தகுந்தா போலே அதை காப்பாற்றுவான். அப்படி லோகத்தில் அவன் வீடை பராமரிக்கிறான், காரை பராமரிக்கிறான், இன்னொன்று பராமரிக்கிறான், எல்லாம் மனைவி மக்களை பராமரிக்கிறான் சொல்கிறேன். அந்த மாதிரி எதுக்கு எப்படி தகுந்ததோ அந்த படியில் பராமரிக்கிறான். இப்போது அவனுடைய சொத்தில் பிரதானமானது என்னது? இந்த ஜீவன்தான். மணிவரை யுவசோரோகன்னு ஜீவரத்னம் தான் அவனுக்கு சொத்து, பிரதான சொத்து. அந்த சொத்தை அவன் காப்பாற்றணும், பத்த ஜீவனை. அதனால் நம் போல்வாரை காப்பாற்றுறதுக்காக எப்படி இருக்கணுமோ அதை அவன் இருந்து காமிக்கிறான். நாம் தர்மத்தை எப்படி நடத்தணும் அப்படின்றத அவன் அதை போல் காமிக்கிறான். அதாவது பொதுவாக தர்மானுஷ்டானங்கள்லாம் கிரகஸ்தாளுக்கு தான் நிறைய. அதனால் கிரகஸ்தாள் எப்படி தர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு கிரகஸ்தாள் எப்பவும் பஞ்சகட்சம் வச்சுருக்கணும். அதனால் அதை காண்பிக்கிறதுக்காக கட்சம் சாத்தின்னு இருக்கான். ஒத்த வேஷ்டியோடு இருக்கக்கூடாது, 2 வேஷ்டியாக, அதாவது அறையில் வேஷ்டியோடு தான் இருக்கணும். தானும் அறையில் வேஷ்டி சாத்தின்னு இருக்கான். அதுக்கப்புறம் ஊர்துவகுன்றம் தரிக்காமல் எந்த வைத்திய காரியத்தையும் பண்ணக்கூடாது. அதனால் ஊர்துவகுன்றத்தை தானும் சாத்தின்னு இருக்கா. அதை காண்பிக்கிறான். அவன் தன்னுடைய அனுஷ்டானத்து மூலமாக நாமெல்லாம் எப்படி இருக்கணும்னு காண்பிக்கிறோம். அதுக்கப்புறம் சங்க சக்கரம் பறிச்சுண்டு தான் நாமெல்லாம் கைங்கரியம் பண்ணணும். அதான் சமாசேனம்னு சொல்கிறோம். சங்க சக்கரம் பொறிச்சுண்டு தான் நாம் கைங்கரியம் பண்ணணும். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா எல்லா உற்சவங்கள்லேயும் நிறைய மாலைகள்லாம் சாத்திண்டு சேவை சாய்ப்பான்.
இந்த உற்சவத்தில் நாம் சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணிக்கணுன்றதுக்கு காண்பிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், புஷ்பமே திருமேனியில் சாத்திக்காமல் அந்த சங்க சக்கரம் பூர்ணமாக சேவையாகிற மாதிரி சேவை சாதிக்கிறான். அது தவிரவும் காதலியும் அந்த காதல் நித்தியமாக மகர குண்டலன்ற மாதிரி அந்த கர்ணபத்திரத்தில் ஒரு கடுக்கன் இருக்கும். அது இல்லாத இப்போது சக்கரமும் சங்கையும் சாத்தியிருக்கோம். மொத்தத்தில் திருமேனியில் புஷ்பமே இல்லாத அந்த சங்க சக்கரங்கள் கையில் ஏந்தின்றிருக்கானே அது அப்படியே சேவையாகும்படி, அதாவது சங்க சக்கரம்லாம் நாம் தோளில் பிரிச்சுக்கிறதுக்கு சமானமாக அதை அப்படி தோள் பக்கத்தில் அந்த கையில் பிரிச்சுக்கிறோம். இப்படியெல்லாம் வர்த்தித்து நாம் தர்மானுஷ்டானம் பண்ணணும். இப்படி நாம் தர்மானுஷ்டானம் பண்ணி அவன் நம்ம வரிச்சான்னா, அதாவது இசைவித்து என்னையும் தாளினை கீழ் இருத்தும் அம்மானேன்னு நம்ம இசையும்படி பண்ணி நம்ம சரணாகதி பண்ண சொல்லி நாம் பண்ணி அதுக்கப்புறம் அவன் தாளினுக்கு நம்ம இருக்கிறானோ அதை மாதிரி பண்ணுறதுக்கு யார் அவன் வரிக்கிறானோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் தன் திருமேனியை காமிக்கிறான். எவனை அவன் வரிக்கிறானோ தன்னை அடையணும்ட்டு அதுக்கு உண்டான உபாயங்கள்லாம் பண்ணணும், அவனுக்கு தன் திருமேனியை காண்பிக்கிறார் சாஸ்திரம். அந்த திருமேனி எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கும். தூர்வாதள பிரதிமையா தவதேக காந்தியா கோரோச்சனா ருச்சரையா துர்ஜேந்திராயாக ஆசிதனுஜ சிகாவள கண்டசோகம் சிகாவள கண்டசோகம் மாங்கல்யன் பிரணவதா மதுரை. அதனால் அந்த மயில் பீலி சாத்தின்னு இருக்கான். சௌரி சாத்தின்று மயில் பீலியை சாத்திக்கிறான். அப்படி சாத்தின்று அவன் சேவை சாய்க்கிறான். அதாவது நமக்கு என்னென்னா அவன் திருமேனியை காண்பிக்கிறதுக்காக மயில் பீலியை, அது ஸ்மாரகமாக இருக்கக்கூடிய திருமேனியுடைய நிலைப்பூட்டக்கூடிய மயில் பீலியை சாத்தின்று சேவை சாய்க்கிறான். இப்படி அது தவிர இந்த திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனம்னு அங்கே சொன்னவே திருவடி பர்யந்தமான திருமஞ்சனம், அந்த திருவடி பர்யந்தமான திருமஞ்சனத்தை கண்டருளி நமக்கு தீர்த்த பிரசாதம் கொடுக்குறார். இதுதான் 7ஆம் நாள் தேர்லேருந்து திரும்பி வரச்சேவே சொன்னோம். இந்த ஸ்தானத்தில் தான் நாம் இருக்க வேண்டிய தன்மை எப்படி வளைந்த தன்மையாக இருக்கணும், அதே மாதிரி இன்சொல் சொல்லக்கூடியதாக இருக்கணும். அப்படின்றதுனால அது சங்கத்தை போல நாம் வளைந்தவனாக இருக்கணும். சங்கம் எப்படி இருக்குது, பிரணவத்தை போல் வளைந்ததாக இருக்குது, பிரணவத்தை போல் நாதம் உடையதாக இருக்குது. அதை போல் நாமும் இருக்கணும். அப்படின்றதுனால அந்த சங்காழ்வாருக்கு என்ன பெருமை அப்படின்னா, சங்காழ்வார் எம்பெருமான் திருவாய்மொழி தூதச்சு அவனுடைய வாய் தீர்த்தத்தை பருகக்கூடிய பாக்கியத்தை உண்டு. அதனால் வாய் தீர்த்தம் பாய்ந்தாட வல்லாய் வலம்புரியே அப்படின்னு அந்த வாயமுதம் உண்ணக்கூடியதான பாக்கியத்தை பெற்ற சங்கத்தை பாடுறார். அதனால் அதாவது நமக்கு அந்த திருப்பாய்ந்தாள் தீர்த்தம் ஸ்தானத்தில் அந்த வாய் தீர்த்தத்தை சங்கம் பருகிறத சொல்கிறார். அதனால் அது இது ஆஸ்தான விசேஷமானதுனால அந்த பிரபந்தத்தை தேர்லேருந்து திரும்பி வர சேவை இதுக்கு முன்னான உற்சவத்திலேயே சேவிச்சுள்ளார் அப்படின்னு சொன்னோம். இந்த உற்சவத்தை இவரும் பாடியிருக்கார், குலசேகராழ்வார். மயில் தழை பீலி சூடி பொங்கிளவாடையறையில் சாத்தி பூங்கொத்து காதில் புணர பெய்து அப்படின்னு மயில் பீலி சூடியிருக்கான். பொங்கிளவாடை அறையில் சாத்தி, இளவாடை
அதாவது வித்து அறையில் சாத்தின்னு இருக்கான். பூங்கொத்து காதில் புணர பெய்து அந்த கோடாலி முடிச்சு சாத்திக்கிறானே, அதை சுற்றி, அது பெரிய கோடாலி முடிச்சு, அதை சுற்றி அப்படியே புஷ்பங்கள் நன்னா அந்த முடிச்சை சுற்றி சாத்துவா. அது சாத்துச்சே கர்ண பாசம் இருக்குது. அதாவது பின் தலையில் அப்படியே சுற்றி பெரிய வட்டமாக வந்ததுன்னா அது இந்த கர்ணபாசங்கள்லாம் தாண்டி அந்த சங்க சக்கரம் வரையில் அந்த வட்டங்கள் போகும், அந்த புஷ்ப வட்டம். அதனால் பூங்கொத்து காதில் புணர பெய்து அப்படின்னு சாய்க்கிட்டு, அதனால் இந்த கர்ணபாசங்கள்லாம் வியாபிச்சிருக்கா மாதிரியான புஷ்பம் சாத்திக்கிறார் அப்படி. இது மாத்திரம் இல்லை, இதுக்கு மேலே பெருமாள் முதல்ல எழுந்தருளை பண்ணி அந்த கங்காளத்தை திருவடி பர்யந்தம் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்து, அதான் திருவடி பர்யந்தம் நனையிற மாதிரி இருந்து பண்ணிவிட்டு ஏழை பண்ணிவிடுவாள். அப்புறம் ஸ்ரீதேவி, அதுக்கப்புறம் பூதேவி, அதுக்கப்புறம் ஸ்ரீசட்டாரி, அப்படி வருஷலாக ஒவ்வொருத்தரையாக பண்ணுவாள். அப்போது பெருமாள் அங்கே எப்படி எழுதிருக்கார் அப்படின்னா, அந்த ஆஸ்தானத்தில் கொங்குணரும் குழலாறுகளோடு குழைந்து அப்படின்னு குழலாறுகள், ஸ்ரீதேவி பூதேவி கொங்குணரும் குழலாறுகள் அப்படின்னு அவள் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக அங்கே அவள் அப்படியே கொடியிரண்டோடு விடவி ஒன்று குளிர்ந்தவாறு புலாவலாம்னு சுவாமி தேசிகன் சாச்சாரி ஒரு மரம் போல பெருமாளை நிற்கிறான். 2 கொடி பெருமாளை அணைச்சிட்டு, கொடி 2 விடவி ஒன்று, அப்படி ஸ்ரீதேவி பூதேவி உபயநாச்சிமார்கள் அப்படி அணைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் பொங்குணரும் குழலார்களோ குழைந்து அப்படின்னு அங்கே கண்ணன் ஒருத்தாந்தம் சொல்கிறார். சொல்லச்சே இந்த அனுபவம் வருது. அதனால் இப்படி அந்த பாசுரத்தை அமைக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலையும் அவருடைய பிரபந்தத்திலையும் முல்ல நன்னரு மலர் முல்லை பந்தர் நீழல் என்னை வருக என குறித்திட்டு இனமலர் முல்லையின் பந்தர் நீழல் மன்னி அவளை புணர பூக்கு மற்றென்னை கண்டுடரா நெகிழ்ந்தாய். என்னவான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற, அவளிடத்துல இன்னொருத்தியின் இடத்துல நீ ஸ்நேகபாவம் கொண்டு என்னை கண்டுக்காமையே இருக்க அப்படின்னு சொல்கிற. இது கிருஷ்ணன் விஷயம், கிருஷ்ணன் விஷயத்தில் நடந்தது தான். ஆனால் அந்த அனுபவ பதிவாக, அதாவது பெருமாளால் உடனே ஸ்ரீதேவி திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனம் கண்டருளிச்சே பெருமாளும் பூதேவி மாத்திரம் அங்கே எடுப்பார். அப்புறம் பூதேவி திருப்பாய்ந்தாடு திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு ஏழச்சே பெருமாளும் ஸ்ரீதேவி மாத்திரம் எடுப்பார். அப்போது இந்த பாசுரத்துக்கு இலக்கணமாக பெருமாள் அமைவர். ஸ்ரீதேவி ஏழச்சே இந்த ஸ்ரீதேவி என்னுடைய அனுசந்தானம் மாதிரி என்ன வருக என குறித்திட்டு அன்னைக்கு பெருமாளுக்கு அங்கே முல்லைப்பந்தல்லாம் சேர்த்துருப்பான். பூப்பந்தல் கீழே தான் 7 இருக்கு. இனமலர் முல்லையின் பந்தல் நீழல் மன்னி அவளை புணர பூப்பு. ஸ்ரீதேவி இப்படி வந்துட்டாக்கா பெருமாளும் பூதேவி இருப்பான். மற்றென்னை கண்டுழரா நெகிழ்ந்தா ஆய், என்ன ஸ்ரீதேவி தனியே தானே இருக்கா, அதனால் அவள் 2 பேரும் அதே மாதிரி பூதேவி வரைச்சே பூதேவியினுடைய அனுபவமாக இப்படி என்னை வர சொல்லிவிட்டு நீ அவளோட மாத்திரம் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னிறவாடை அறையில் சாத்தி பூங்கொத்து. அதனால் இப்படி இந்த
உற்சவத்தை குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பிரபந்தத்தை காண்பிச்சிருக்கார். இது மாத்திரம் இல்லை, குலசேகர ஆழ்வார் 9ஆம் உற்சவம் ஆழ்மேல் பல்லக்கு இருக்குது, அதையும் அனுசந்தானம் பண்ணிருக்கார். அதனால் இப்போது ஆண்டாள் இந்த திருப்பாய்ந்தாள் புண்ணியத்தை அனுசந்தானம் பண்ணதுனால முன்னமே சேவிச்சுட்டார். ஆனால் குலசேகர ஆழ்வார்த்தையும் அதே மாதிரி முன்னமே சேவிக்கலையே அப்படின்னா அப்படி இல்லை. குலசேகர ஆழ்வார் ஆளும் பல்லக்கையும் 9ஆம் நாள் கார்த்தால உற்சவத்தையும் ஸ்மரிச்சிருக்க. அதனால் இந்த உற்சவத்தில் இது தொட்டி திருமஞ்சனத்துக்கும் ஆழ்மேல் பல்லக்கு உற்சவத்துக்கும் நடுவில் இருக்கிறதான குதிரை வாகன உற்சவத்தில் இது சேவிக்கிறது. ஏன்னா இது தொட்டி திருமஞ்சனத்து ஸ்மாரகமாகவும் இருக்குது, ஆழ்மேல் பல்லக்கனுடைய ஸ்மாரகமாகவும் இருக்குது. அதனால் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரே வாக்கு ஆழ்மேல் பல்லக்கிலையும் சேவிக்காது. அதனால் தொட்டி திருமஞ்சனம் ஆஸ்தானம், அதில் சேவிக்க முடியாது. அதுக்கு முன்னையே சேவிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் குதிரை வாகனம் ஆனாவிட்டு தான் ஆளும் பல்லக்கு. அதனால் குதிரை வாகனத்தின் இதை சேவிக்கலாம். அந்த இதை எப்படி அவர் சொல்கிறாருன்னா, மின்னொத்த நுண்ணிடையாளை கொண்டு வீங்கிருள் வாயந்தன் வீதியூடே பொன்னொத்த வாடை குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்னேன் அப்படின்னு சாய்கிறேன். மின்னொத்த வாடை குக்கூடலிட்டு மின்னொத்த நுண்ணிடையாளை கொண்டு வீங்கிருள் வாயந்தன் வீதியூடே, என் வீதி வழியாக இருள் நிறைய இருக்குச்சே, அந்த பிமால வேள நீ ஏழ்ற. ஆளும் பல்லக்கில் பெருமாள் எப்படி ஏழுவான்னு நல்லா 9 போர்வ சாத்துவம், போர்வ கலைதல் அப்படின்னு ஒரு உற்சவத்தினுடைய வைகரி. 9 போர்வ சாத்தின்ட்டு பெருமாள் ஏழுவர். அந்த கங்கனா மண்டபம், கங்கை கொண்டான் மண்டபத்தில் போய் ஒவ்வொரு போர்வையாக களைஞ்சி அப்புறம் புஷ்பம் மாலையெல்லாம் சாத்தி கங்கனா மண்டபத்தில் இறங்குவார். திருவாராதனாகும் வழக்கப்படி. அப்புறம் கோவிலுக்கு எழுதுவார். இங்கேருந்து போச்சே போர்வ சாத்தின்னு எழுதுவார். எப்போவுமே பிமாலேயே எழுறவர், அது மாதிரி இன்றைக்கும் பிமாலேயே எழுதுவார். அதான் மின்னொத்த நுண்ணிடையாளை கொண்டு வீங்கிருள் வாயந்தன் வீதியூடே. அதாவது திருமாருணக்ஷியோட கூட பிமாலை, அதாவது நாச்சியார் கிடையாது, உபய நாச்சியார் கிடையாது. அதனால் திருமாரு நாச்சியார் உண்டு. அதோட கூட பொன்னொத்த வாடை கூடலிட்டு இந்த போர் சாத்திக்கிறது, முக்காடு போட்டு ஏழ்றது. அப்படி கூடல்லாம் அப்படி முக்காடு தலையெல்லாம் மறைச்சிண்டு மொத்தம் போர்வை போத்துன்னு இருக்குது. இன்னார்னு தெரியாதபடி தலையை அதெல்லாம் உடம்பெல்லாம் மறைச்சிண்டு போர்வை போத்துக்கிறது தான் முக்காடு போட்டுக்கிறதுன்னு பேர். ஆனால் மாதிரி பெருமாள் என்ன பண்ணுவார், போர்வை சாத்தின்னு எழுதுவார். 1க்கு 9 போர்வையாக சாத்தின்னு எழுதுவார். இந்த இடத்துல அதுதான் சொல்கிறார். பொன்னொத்த வாடை குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்னேன். நீ அவளோட போகச்சே நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் சொல்கிறேன், போச்சே நான் பார்த்தேன்னா நீ அவளும் போனேன் நான் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம், அதோட சரி. ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யம், இந்த உற்சவ சுவாரஸ்யம் என்ன, இந்த மாதிரி குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்னேன்னா திரும்பி வரைச்சே நீ மாலையெல்லாம் சாத்திட்டு போர்வையெல்லாம் இல்லாத எதாக்கிரமமாக எழுதினாய் அப்படின்னு அர்த்தம். போச்சே இப்படி குக்கூடல் இட்டுண்டு போனேன் அப்படின்னு சொன்னால் நான் அதை பார்த்தேன் அப்படின்னா திரும்பி வரும்போது நல்லவனாக எதாக்கிரமமாக நீ மாலையெல்லாம் சாத்திட்டு வந்த அப்படின்றது உள்ளுர பொருளாக கிடைக்கிறது. ஆனால் இந்த உற்சவத்தை இப்படிலாம் ஸ்மரிச்சிருக்கிறதுனால, அதாவது தொட்டி திருமஞ்சனத்தையும் ஸ்மரிச்சிருக்க, ஆழ்மேல் பல்லக்கையும் ஸ்மரிச்சிருக்க. அதனால் குதிரை வாகனத்தில் இதை சேவிக்கா. ரெண்டுத்துக்கும் தொட்டி திருமஞ்சனத்தில் சேவிக்கிறது பிரசக்தி இல்லை. அதனால் அதுக்காக குதிரை வாகனத்தில் இந்த பிரபந்தத்தை சேவிக்கிறார். இப்படி தன்னுடைய சொத்தை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஏற்பட்ட உற்சவம்
அதை கண்ணனுக்கேன்னு ஆழ்வார் சங்கரித்தார். ஆண்டாளும் குலசேகர ஆழ்வாரும் இந்த உற்சவத்தை ஆழ்வார் எப்படி நம்மாழ்வார் எப்படி அதை மங்களாசாசனம் பண்ணி சங்கரித்தாரோ அந்தபடியில் இவா 2 பேரும் அந்த உற்சவ வைகரியை பண்ணுறோம். இதே நம்மாழ்வார் கூட ஒரு இடத்துல செங்கனி வாயின் திறத்ததாயும் செஞ்சுடர் நீன் முடி தாழ்ந்ததாயும் சங்கொடு சக்கரங் கண்டுகந்தும் அப்படின்னு தாமரை கண்களுக்கு அச்சுத்தீர்ந்தும் அப்படின்னு சொல்கிறார். செங்கனி வாயின் திறத்ததாயும் அங்கே வாய் தீர்த்தம் பாய்ந்தாடவல்லாய் வலம் புரியதானே. அதனால் அந்த செங்கனி வாயின் திறத்ததாயும் செங்கனி வாயினுடைய வாயமுதத்துக்கு சமானமானதாக இருக்கக்கூடியது எது? இந்த திருப்பாய்ந்தாடு தீர்த்தம். செஞ்சுடர் நீன் முடி தாழ்ந்ததாயும் திருப்பாய்ந்தாடு தீர்த்தம் திருவடி சம்பந்தமான தீர்த்தம் செங்கனி வாயின் திறத்ததாக இருக்குது, ஒப்பற்றதாக இருக்குது அப்படின்னு தீர்த்தத்தை சொல்லிட்டார். திருவடி விஷயத்தை திருமுடியிலே பெருமாள் கோடாலி முற்றி சாட்சி பண்ணு சொன்னேன். பெருமாள் என்ன செஞ்சுடர் நீன்முடி தாழ்ந்ததாயும் நீளமும் முடிச்சிருக்கோம். பெருமாள் சௌரி கொண்டே மேலேயும் சாத்திருக்கார், அப்புறம் கீழையும் அப்படி முடிச்சு போட்டு செஞ்சுடர் நீன்முடி தாழ்ந்ததாயும் அப்படின்னு பக்கவாட்டில் இப்போ கீழாச்சு மேலாச்சு பார்ஸ்வங்கள் என்ன இருக்குது? சங்கொடு சக்கரங் கண்டுகந்தும். அதாவது பெருமாள் புஷ்ப மாலையெல்லாம் இல்லாமல் சங்க சக்கரம் தரிச்சுட்டு தான் கைங்கரியம் பண்ணணும். பிராமணைஹி க்ஷத்ரியைஹி வைசைஹி சூத்ரைஷ்ச கிருதலக்ஷணைஹி அர்ச்சனீயஸ்ய சேவியஸ்யான்னு சொல்லி கொடுத்தாங்க. சங்க சக்கரம் பொறிச்சுண்டு தான் பண்ணணுமானதுனால அந்த சங்க சக்கரம்லாம் தெரிகிற மாதிரி பெருமாள் சேவை சாய்க்கிறாரு. அதனால் கீழே செங்கனி வாயின் திறத்ததாயும் திருவடி தீர்த்தத்தை சொல்லிட்டார். வாய் தீர்த்தத்துக்கு சமானமானது அப்படின்ட்டு. செஞ்சுடர் நீன்முடி தாழ்ந்ததாயும் மேலேயும் முடிச்சு போட்டுக்கிறான், கீழையும் முடிச்சு போட்டுக்கிறான். சங்கோ பார்ஸ்வத்தில் 2 பக்கங்கள்லையும் சங்கோடு சக்கரங் கண்டுகந்தும். அப்போ நடுவில் நேருக்கு நேரம் என்ன? அவனுடைய கண்கள் தாமரை கண்களுக்கு கற்று தீர்ந்தும். சிவபெருமானுடைய திருமேனியில் அந்த ஆபிரூபம் எப்படின்னா, கிட்ட போய் சேவிச்சாக்கா பெருமாளுக்கு திருக்கண், அதாவது ரொம்ப நாள் விக்கிரமாக இருந்தால் தேஞ்சு போன மாதிரி இருக்கும். ஆனால் தூரத்தில் வர 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 அந்த கண் அப்படியே கொட்டையாக முழிச்சுட்டு இருக்கா மாதிரி. அதான் ஏன்னா தூரத்தில் இருக்கவன் தான் அவன் கண்ணெல்லாம் பார்க்க போகிறான். அப்புறம் பார்த்தா விட்டு அவன் இடத்துல பிச்சேறி போய் அவன் திருவடியில் விழ போகிறான். அதனால் அவன் கிட்ட போனவட்ட எங்கே போகிறான். அதனால் தூரத்தில் இருக்க ஆளுக்கு அந்த கண் அப்படியே கொட்டையாக முழிக்கிற மாதிரி தெரியும். அது சேவிக்கிறவாளுக்கு நல்லா தெரியும். இந்த நோக்கத்தோடு, அதாவது பெருமாள் எப்படி சேவை சாய்க்கிறார் அப்படின்னா, கிட்ட போனால் எப்படி திருக்கண் சேவையாகுது, தூரத்தில் இருந்தால் எப்படி சேவையாகுதுன்னு இங்கே சேவிக்கிச்சே அவ அனுபவபூர்வமாக அது பண்ணலாம். அதனால் தாமரை கண்களுக்கு கற்று தீர்ந்தும். அப்படி தூரத்துலேயே அவன் கட்டாட்சிக்கிட்டே ஈஸ்வரோகம் என்னிருப்பாரை தோற்பித்து நமஸ்தே என்ன திருவடியிலே விழ பண்ணுவையா கரியவாகி கூட பிறந்த முழிந்து சேவரியோடு நீண்டவோ பெரியவாய் கண்களும் சொல்கிறாளே, அந்த மாதிரி உண்மையிலேயே அன்வர்த்தமாக அது இருக்கும். அதனால் இப்படி இந்த உற்சவத்தை நம்மாழ்வார் அங்கே எங்கேயோ வர்ணிச்சிருக்கேன், செங்கனி வாயின் திறத்ததாய். ஆனால் அவர் வர்ணிச்சது இருக்கட்டும், அதுக்கு அந்த பாசுரத்துக்கு சுவாமி தேசிகன் சோபகாரி அப்படின்னு திரமிடோபட்ச தாத்பரிய ரத்னாவளியில் அனுசந்தானம் பண்ணுறது. சோபகாரின்னா என்ன அர்த்தம்? தனக்கே உபகாரம் பண்ணிக்கிறோம். தன்னுடைய சொத்தை தனக்காக தானே காப்பாற்றுறான். சொத்து நன்னா இருக்கணும் காப்பாற்றினா கூட அது தனக்காக தானே. அதனால் சோபகாரி அப்படின்னு. சோபகாரியினுடைய பாசுரம் என்னது? செங்கனி வாயின் திறத்ததாயும் செஞ்சுடர். இங்கே கண்ணன்னு சொன்னாரே, கண்ணனுக்கேன்னு இந்த திருப்பாய்ந்தாடு திருமணத்தை அங்கே போய் நினச்சிருக்கேன். அதுக்கு இந்த கண்ணன்ற சப்தத்துக்கு தகுந்த மாதிரி திரமிட தாத்பரிய சோபகாரி அப்படின்னு இருக்குது.
இதனால் இந்த உற்சவத்தை தேய்பிரமான் உற்சவத்தை நம்மாழ்வார் ஸ்மரிச்சிருக்கார் அப்படின்னு தெரியுது. செங்கனி வாயின் திறத்ததாயும் செஞ்சுடர் நீர் முடி தாழ்ந்ததாயும் சங்கொடு சக்கரம் கண்டு வந்தும் தாமரை கண்களில் கற்று தீர்ந்தும் திங்களும் நாளும் விழா வராத தென் திருப்பேரையில் நாங்கள் ஆணுக்கு நெஞ்சம் தோழி நான் வந்ததுவே அப்படின்னு சாய்க்கும். தென் திருப்பேரையை போய் பாடச்சே இந்த ஞாபகம் வருது. இதை பாடி அப்படியே அந்த இந்த மாதிரி எதில் திங்களும் நாளும் விழா வராத அந்த மாதிரி உற்சவத்தில் இந்த மாதிரி சேவை சாய்க்கிறான். என்றைக்கோ தனி உற்சவம் இல்லை. அதனால் இந்த பிரம்மோற்சவத்தில் இந்த மாதிரி சேவை சாய்க்கிறது நம்மாழ்வார் அனுசந்தானம் பண்ணுறது. அதனால தான் அந்த வாய் தீர்த்தம் பாய்ந்தாட வல்லாய் வலம்புரியேன்னு அந்த சங்கத்தினுடைய இதை பண்ணது நம்மாழ்வார் அனுசரித்து தான் ஆண்டாள் பாடியிருக்கார். அதே மாதிரி இவரும் என்ன வருகவன குறித்துட்டு அது இதெல்லாம் இவரும் குலசேகராழ்வாரும் இந்த உற்சவத்தை பாடியிருக்கார். இப்படியான அனுபவம் அடியார் தன்னுடைய சொத்தை தான் காப்பாற்றி தனக்கு அடியவனாக்கி தன் திருவடியில் கைங்கரியம் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக முக்கியமான அம்சங்கள்லாம், அதாவது கச்சமூர்த்திக்காவது இருக்கக்கூடாது, சிரமணிட்டுக்காவது இருக்கக்கூடாது, சமாஷனாகாது இருக்கக்கூடாது. இப்படி அந்த முக்கியமான அம்சத்தை இந்த உற்சவத்து மூலமாக காட்டி நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம் அவன் ஏற்றுக்கிறதா இருக்கணும்னா இப்படி தான். சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா, நான் ஸ்நானம் பண்ண உடனே நான் தீர்த்தாமாடணுன்னே அங்கேயே நின்று அப்படியே அந்த டவலை உடுத்திட்டு அப்படியே அதெல்லாம் பண்ணிவிடுவேன். ஜபம் காயத்ரி ஜபத்தை பண்ணிவிடுவேன் நான் அப்படின்னு சொல்கிறா. தெரியாதவா சொல்கிறா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பிறந்த வஸ்திரத்தை நல்லா கச்சம் வச்சு வச்சுண்டு அதுக்கப்புறம் திரவம் வைக்கிண்டு அப்படி தான் பண்ணணும். அதை பெருமாள் காண்பிக்கிறான் இந்த இடத்துல. அப்படி பண்ணாக்கா அவனுடைய பிரசாதம், தீர்த்த பிரசாதம் இங்கே நம்ம பரிசுத்தமானதுக்காக கிடைக்கிது. அதுக்கப்புறம் அவன் திருமேனியை நமக்கு காண்பிக்க போகிறான் நம்ம வரிக்கிற காலத்தில். அந்த திருமேனி தரிசனம் வந்தவுடனே க்ஷணம் அற்புத கிருஷ்ணரூப தரிசி அப்படின்னு அப்படி க்ஷண காலத்தில் அந்த கிருஷ்ணரூபத்தை தரிசனத்தை என்ன பண்ணான், மொத்த பாபமும் அவனுக்கு ஓய்வு போச்சு, மோட்சத்துக்கும். அதுபோல் நமக்கும் வரும். அதனால் இந்த உயர்ந்ததான ஆஸ்தான விசேஷத்தில் இந்த வருஷம் இல்லைன்னாலும் வர வருஷமாவது வர வருஷங்கள்லையாவது எல்லாரும் பெருமாளை வந்து நேரில் சேவிக்கணும். நான் இதுவரையில் எந்த உற்சவத்துலேயும் நீங்கள் வந்து சேவிக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் பெருமாள் கண்ணாடியறையிலேருந்து வாகன மண்டபத்துக்கு வாகனாரோகணம் பண்ணுறதுக்காக ஏழச்சேவும் அழகாக இருக்கும், வாகனத்தில் ஏழச்சேவும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வாகன மண்டபத்துலேருந்து சொஸ்தானமான கண்ணாடி அறைக்கு ஏழச்சேவும் அழகாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, பெருமாள் வந்து எந்த அவசரத்துலையும் பெருமாளுக்கு ஒரு கொடை சமர்ப்பிக்கிறாளே, அந்த கொடை சமர்ப்பிக்கிற அழகும் அப்படியே உடனே ஏழை பண்ணுற அழகும், சுவிட்சு போட்டால் எப்படி லைட் எரியுதோ ஃபேன் சுற்றுறதோ அந்த மாதிரி அந்த கொடையை ஏற்றின உடனே ஏற்றிட்டுங்களா இல்லையா அதுவா இதுவோ அதெல்லாம் விசாரமே கிடையாது. அதுவும் அந்த அந்த கொடை வந்து அந்த பெருமாளுடைய அந்த பட்டறையில் பட்டுதுன்னா அது ஏதோ சுவிட்சு போடுற மாதிரி உடனே பெருமாள் எழுது. இந்த மாதிரி ஒவ்வொரு அம்சமும், ஒரு உடல் அடிக்கிறதும் திருச்செந்தம் ஓடுறதும் வாத்தியங்கள் வாசிக்கிறதும் அந்தந்த அவசரத்தில் இதெல்லாம் இந்த கைங்கரியமெல்லாம் கூட பண்ணுறவா அவ்வளவு ஸ்ரத்தையாக அந்த பெருமாளுக்கு பண்ணுவா. கேட்கவே வேணாம். அதுக்கப்புறம் அர்ச்சக பிரச்சாரங்கள் அவள்லாம் ரொம்ப அந்தரங்க கைங்கரியங்கள். அதுக்கப்புறம் கோஷ்டியில் கைங்கரியம் பண்ணுறவா, உபய கோஷ்டியில் இதெல்லாம் அதை பார்த்தா தான் தெரியும். 45ஆம் நூற்றாண்டு சாய்ப்பார் இப்போது ஒரு பக்ஷம் இருக்குது, அது இப்படி நன்னா இருக்குது அப்படி நன்னா இருக்குது, மைசூர் பாகு இப்படி நன்னா இருக்கும் இப்படி இருக்கும், ஜாங்கிரி இப்படி இருக்கும் இப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்னு தெரியும். அது அப்போ எப்படி இருக்கும்னு நாம் சொல்கிறது அவன் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம திருத்தறதுக்காக எல்லா உற்சவமும் நம்ம திருத்தறதுக்காக தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை.
அவனுடைய ஆபிரூபியத்தை காட்டி அதில் ஒரு நியாயங்களை வச்சு நம்ம திருத்தத்துக்காக தான் உற்சவம் பண்ணுறது. ஆனால் இது நம்முடைய கர்மானுஷ்டானம் எப்படி இருந்தால் அவன் உகக்கும்படியாக இருக்கும் அப்படின்றத காண்பிக்கிறான். நாமெல்லாம் நிறைய பேர் இப்போது சின்ன குழந்தைகள் எல்லாமே பரநியாசம் பண்ணிக்கிறது. நாமெல்லாம் எப்போ உபநயனம் பண்ணிட்டோமோ தெரியாது. ஆனால் இப்போ நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் 7ஆம் வயசில் பண்ணி வைக்கணும் கர்ப்பாஷ்டமத்தில் அப்படின்னு துடிக்கிறோம், பண்ணி வைக்கிறோம். அந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்குச்சே, எப்படி கர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படின்றத பெருமாளை பார்த்து நாம் தெரிஞ்சுட்டு அதுபடி நாம் பண்ணி அவனுக்கு பிரீத்தனாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதிதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.